நான் சொல்ல வந்தது மீனாட்சியை பத்தி. ஏ அவ என்ன பண்ணா? அவ என்ன பண்ணாளா? மீனாட்சி ஐஸ்வர்யாவை அடிச்சு விட்டாமா? என்ன? ஐயோ, அடிச்சது மட்டும் இல்லம்மா, அடி வாங்கின ஐஸ்வர்யாவை கிச்சனை கூட்டிட்டு போய் வேலை வாங்குன்னு வாங்குறா. பாவமா அந்த ஐஸ்வர்யா பொண்ணு வேலை செஞ்சு செஞ்சு சோர்ந்து போயிட்டாமா. என்ன தைரியம் இருந்தா ஐஸ்வர்யா மேலே அவ கை வைப்பா? இன்னைக்கு அவள இருமா, நீ எதுக்கு அங்க போற? அந்த பிச்சைக்கார கழுதிய நானே இங்க இழுத்துட்டு வரேன். ஐயோ, நாம கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து நிக்கிற. என்ன நடக்க போதோ? என்ன பாட்டி, ஏதோ பிச்சைக்கார கழுதியை இழுத்துட்டு வரேன்னு சொன்ன மாதிரி என் காதுல கேட்டுச்சு. ஏய் என்னடி, அக்காவும் தங்கச்சியும் திமிர்த்தனத்தை காட்டுறீங்களா? ஐயோ அத்தை, நான் எங்கத்த திமிர்த்தனத்தை காட்டினேன்? இந்த ஐஸ்வர்யா தான் அவ திமிர்த்தனத்தை காட்டினா. என்னடி ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ ஐஸ்வர்யா அடிச்சது எனக்கு தெரியும். அத்தை, நீங்க கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் நான் ஒன்னும் ரகசியமாலாம் அடிக்கலையே. நல்லா நட்ட நடு ஹால்ல எல்லாருக்கும் முன்னாடியும் பலார்னு ஓங்கி தானே அரைஞ்சேன். என்ன தைரியம் உனக்கு? நான் அரைஞ்சது பக்கத்து வீட்டுல சீரியல் பாத்துட்டு இருந்தவங்களுக்கு கேட்டிருக்கோம். என்ன ஐஸ்வர்யா, நான் சொன்னது சரிதானே? ஏய் மீனாட்சி, நீயும் சக்தியும் நான் யாருன்னு தெரியாம விளையாடுறீங்க. நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. அத்தை, துரோகமா? யாருக்கு செஞ்சா? தான் பெத்த புள்ளைக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையலனாலும் பரவாயில்ல, தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் அவன் வாழணும்னு நினைக்கிற நீங்க என்ன துரோகம் செஞ்சுட்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஏய் ஆமாண்டி, நான் சுயநலக்காரி தான். நான் நினைச்ச வாழ்க்கை தான் என் பசங்க வாழணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாம் நல்லதா போயிட்டு இருந்தது. எப்போ உன்னையும் உன் பிச்சைக்கார குடும்பத்தையும் பார்த்தேனோ அன்னில இருந்து எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ மட்டும் எங்க வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தீன்னா இந்நேரம் ஐஸ்வர்யாக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு எங்க 2 குடும்பமும் சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாம் உன்னாலதான் கெட்டு போச்சு. அத்த, யார் யாருக்கு என்னென்ன தலைவிதி இருக்கோ அதுதான் நடக்கும். நானும் சக்தியும் உங்க வீட்டுக்கு வரணும், உங்க பசங்க கூட சந்தோஷமா வாழணும். குறுக்க யார் வந்தாலும் அவங்க கதைய முடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தை குட்டியை பெத்துக்கணுங்கிறதெல்லாம் இறைவனால எழுதப்பட்டது. இத யாராலையும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஏய், இந்த வீரவசனம் பேசுறதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு ஐஸ்வர்யா அடிச்ச? எதுக்கு அடிச்சனா? என்னத்த சொல்றீங்க? இவ தப்பு செஞ்சா அதான் அடிச்ச. இவ தப்பு செஞ்சா அடிக்க நீ யாரு? இவளோட அக்கா. இவள சின்ன வயசுலயே யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிச்சு வளர்க்காம விட்டுட்டாங்க. அதான் அக்காவான நானு அடிச்சு திருத்துறேன். இத தட்டி கேட்க இங்க யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. என்னம்மா அவ இப்படி பேசிட்டு போறா? நேரம் சரியில்லைன்னா இப்படிதாம்மா. கண்ட நாயெல்லாம் நம்மள மிரட்டிட்டு போகும். சரியான டைம்க்கு தான் நான் வெயிட் பண்றேம்மா. அது மட்டும் அமைஞ்சிடுச்சு, இந்த 2 மூதேவிகளையும் அடிச்சு துரத்திடுவேன். சார். ஹலோ சார். ஹலோ வெங்கட், கிளம்பிட்டியா? ஆன் த வே சார். ஆன் த வேங்கற ஒரு வண்டி சத்தத்தையும் காணோம். இல்ல சார், நான் பைக்ல போல, பஸ்ல தான் போறேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் உன் பைக் என்னாச்சு? இல்ல சார், வண்டி சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன் சார். சர்வீஸ்க்கு விட்டுருக்கியா? பொறுப்பு இல்லாம பதில் சொல்லாத. வண்டி இல்லைன்னா ஆட்டோல போ. கோர்ட்டுக்கு போகணும், சீக்கிரம் ஃபைல வாங்கிட்டு வா. நீ எப்போ போய் ஃபைல வாங்கிட்டு எப்போ வர போறேன்னு தெரியல. போன வை. ஆட்டோ ஆட்டோ. அண்ணா, அண்ணா நகர் போங்க. போலாமா? ஹலோ, என்னங்க? என்னன்னா? நீங்க பாட்டுக்கு ஆட்டோல ஏறிட்டீங்க. நான் பாட்டுக்கும் ஏறல, ஃபைட்டுக்கும் ஏறல. ஆபீஸ் போக தான் ஆட்டோல ஏறினேன்.
நீங்க எங்க வேணாலும் போங்க. இந்த ஆட்டோல ஏன் ஏறுனீங்க? ஹலோ, இது உங்க ஆட்டோவா? டிரைவர், இவர்தான் உங்க ஓனரா? யார் வண்டிக்கு யார் ஓனரு? ஹலோ, இந்த ஆட்டோக்கு நான் ஓனர்னு சொன்னனா? பின்ன இந்த ஆட்டோவை நிறுத்தினது நான். ஹலோ, என்னவோ ஸ்பைடர்மேன் வெப்ப விட்டு ட்ரெயின் நிறுத்தின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆட்டோவை தானே நிறுத்துனீங்க. ஆட்டோ யார் கை காட்டினாலும் நிக்கும். டிரைவர், நீங்க கிளம்புங்க. டிரைவர் நில்லுப்பா. ஐயோ, காலையில பெரும் தொல்லையா போச்சு. இது நான் பிடிச்ச ஆட்டோ. இதுல நான் தான் போவேன். இது நான் ஏறின ஆட்டோ, நான் தான் போவேன். இது நான் நிறுத்தின ஆட்டோ. ஹலோ, நான் தான் ஆட்டோல ஏறிட்டேன்னு சொல்றேன்ல. ஏன் நீ வேற ஆட்டோ புடிச்சு போக மாட்டியா? ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? இது நான் நிறுத்தின ஆட்டோ. இதுல நான் தான் ஏறி போவேன். ஐயய்யய்ய, உன்னோட பெரிய இம்சையா இருக்கே. இங்க பார் தம்பி, நீ தான் நிறுத்தின சரி, ஆனா நான் தான் ஏறி உட்கார்ந்துட்டேன்ல. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் சீக்கிரமா போகணும். புரிஞ்சுதா? பாப்பா. பாப்பாவா? பின்ன 2 அடியில இருந்துகிட்டு உன்னை பாப்பான்னு சொல்லாம பீப்பான்னு சொல்ல முடியும்? பாப்பா, இந்த ஆட்டோவை நான் நிறுத்தினேன், சரியா? இதுல நீ தெரியாம ஏறிட்ட. சரி பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இப்ப நீ என்ன பண்ற? பின்னாடி வர ஆட்டோவை முறையா கைய போட்டு நிறுத்தி அதுல நீ ஏறிப்போ. எனக்கு என் கிளைண்ட்டை பார்க்கணும், எனக்கு லேட் ஆகுது. அதனால இந்த ஆட்டோல நான் ஏறி போறேன். வரட்ட? பாய். ஏய், இங்க இருந்த ஆட்டோ எங்க? போயா லூசு, உன்னால இருந்த ஒரு ஆட்டோவும் போயிடுச்சு. ஏய், யார பார்த்து லூசுங்கற? நீ தாண்டி லூசு. என்னடா யார பார்த்து லூசுங்கற? ஒன்னதான். ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு என்ன பார்த்து லூசுங்கறியா? பொடிக்குள்ள கத்திரிக்கா. போடா, சிக்னல் இல்லாத துரு பிடிச்ச டவர். ஏய், ஓர பேசாத. இன்னும் ஆச்சுன்னுக்கிறீங்க? நானும் ஒரு சவாரி பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டு அடுத்த சவாரியும் பிக்கப் பண்ணி வந்துட்டேன். நீங்க 2 பேரும் அதே இடத்துல நின்னாச்சுன்னுக்கிறீங்க. ஓரமா போய் சண்டை போடுங்க போங்க. ஆளு மூஞ்சிலும் பாரு. ஆள பாரு, பணம் வர மாட்டோம். இவெல்லாம் ஆட்டோல போலன்னு யார் அழுதா? நல்ல கண்டு போன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நிக்கிறத பாரு. இவ மூஞ்ச பார்த்தாலே மூஞ்சு ஒரு மாதிரி இருக்கு. இவள அடக்க எவனாவது பூனை மாதிரி ஒருத்த வருவான். ஆட்டோ, ஆட்டோ, ஆட்டோ. அண்ணா நகர் வரைக்கும் போனுங்க. ஏமா வேற ஒருத்தர் நிறுத்தினாரா? அது அவர் எனக்காக தாங்க நிறுத்தினாரு. நான் அவருக்கு டாடா சொல்லிக்கிறேன். போலாம். சரி, உட்காருங்க போலாம். பாய். ஏய், பௌ பௌ. ஆட்டோவும் வரல, ஒன்றும் வரல. டைம் வேற ஆயிடுச்சு. இதுக்கு மேல இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆஹா, இன்னொரு ஆட்டோ வருது. கையை நீட்டி இவனும் தள்ளி போய் நின்று வேற ஒருத்தர் ஏறிடக்கூடாது. குறுக்க நின்னாவது ஆட்டோல ஏறிட வேண்டியதான். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க நிறுத்துங்க. யோ, அறிவு இருக்கா உனக்கு? அப்படியே வந்து நடு ரோட்ல நிக்கிற. நான் மட்டும் பார்க்காம வந்திருந்தா? யோ, போய் அந்த பக்கம். அண்ணே, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனே ப்ளீஸ்ண்ணே. யோ, ஆல்ரெடி சவாரி இருக்கியா? நீ வேற ஆட்டோ பாத்துக்கயா. சார் சார் சார். என்ன தம்பி? சார் ப்ளீஸ் சார், ரொம்ப அர்ஜென்ட் சார். இன்னைக்கு தான் என்னோட முதல் கிளைண்ட்டை பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் டைமே லேட்டா போனா ரொம்ப தப்பாயிடும் சார். ப்ளீஸ் சார். தம்பி, இப்போ நீங்க எங்க போகணும்? அண்ணா நகர் சாந்தி காலனி சார். ஒன்று பண்ணலாம். நான் கோயம்பேடில் இறங்கிக்கிறேன். எனக்கான காசை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்க எங்க போய் இறங்கணுமோ இறங்கிக்கிட்டு என் காசையும் சேர்த்து ஆட்டோக்கார்ட்ட கொடுத்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல என்னப்பா இருக்கு? முத ஒரு வேலை சம்பந்தமா போற. நாளே லேட்டா போனா நல்லா இருக்காது. வாப்பா, வந்து உட்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உட்காரு. தம்பி, என்னாச்சு? ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. நாளே லேட்டா போறமே டென்ஷனா இருக்கா? தம்பி, நாம எப்ப எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடணும்பா. ஏன்னா நாம நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச மாதிரி பஸ்ஸோ ஆட்டோவோ கிடைக்காது. அட, நீங்க வேற சார். நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் சார். ஒரு பொண்ணால தான் சார் லேட்டு. பொண்ணாலையா? என்ன? ஏன்?
நான் பிடிச்ச ஆட்டோல அவ வந்து ஏறிக்கிட்டா சார். நீங்களே சொல்லுங்க சார், இப்போ நீங்க ஒரு ஆட்டோவை கை நீட்டி நிறுத்துறீங்க, அந்த ஆட்டோல வேற ஒருத்தர் வந்து ஏறினா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? கோவம் வராது? கோவம் வராதா? கண்டிப்பா கோவம் வரத்தான் செய்யும். ஆ, ஆனா உல்டாவா அந்த பொண்ணு கோவப்படுறா சார். இது என்ன தம்பி வம்பா இருக்கு? நீங்க பிடிச்ச ஆட்டோல அவ ஏறிட்டு உங்களையே அவ திட்டுறான்னா, கண்டிப்பா அந்த பொண்ணு திமிரு பிடிச்ச பொண்ணா தான் இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க சார். அவ ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணுதான். ஐயோ, என்ன வாயி! இந்த உலகத்திலேயே தான் தான் கரெக்ட்னு நினைக்கிற பொண்ணு சார் அவ. அந்த பொண்ணுகிட்ட வாயை கொடுத்தா நாம தான் சார் அசிங்கப்பட்டு போகணும். அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறவன் சார் இந்த உலகத்திலேயே அவன மாதிரி ஒரு இழிச்ச வாயன் இருக்கவே மாட்டா சார். எல்லாம் வளர்ப்பு அப்படி தம்பி. நானும் 4 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன். பெத்த அப்பேன். நானே என்னை பத்தி பெருமையா சொல்லிக்க கூடாது, இருந்தாலும் சொல்றேன். என் பொண்ணுங்க 4மே தங்கம்பா. ஏன்னா எங்க வளர்ப்பு அப்படி. சார் நீங்க சொல்றதுதான் சார் கரெக்ட். அவ வளர்ப்பு தான் ஏதோ தப்பா இருக்கு. ஏன்னா கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்காம அவுத்து விட்டு கழுத மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருப்பா. அதனாலதான் சார் இப்படி திமிருத்தனமா பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பெத்தவன் கண்டிப்பா 1 நம்பர் ஃப்ராடா தான் சார் இருப்பான். அவனால நிக்க வச்சு சொல்லணும் சார். சார் என்னாச்சு சார்? பொறையறிச்சுப்பா, யாரோ என்ன திட்டுறாங்க சார். இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, உங்களை யார் சார் திட்ட போறா? அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி. நாம நினைப்போம் நல்லதான் பண்றோம்னு. ஆனா நம்மள அறியாமலே நாம செஞ்ச ஏதோ ஒரு காரியம் யாரையாவது பாதிச்சிருக்கோம். அவங்க கூட நம்மள திட்டி இருக்கலாம்ல. தம்பி, ஆட்டோவை கொஞ்சம் லெஃப்ட்ல ஓரமா நிப்பாட்டிங்க, நான் இறங்கிக்கிறேன். கொடுத்துருங்க தம்பி. ஓகே சார். தம்பி, இருக்கிற டென்ஷனை குறைச்சிட்டு ரிலாக்ஸ்டா போங்க. யாரை பத்தியும் நினைக்காதீங்க. சரிங்க சார். தான் போற வேலையை தைரியமா முடிக்க முடியும். ஓகே சார். கவலைப்படாதீங்க. நீங்க போற காரியம் கண்டிப்பா நல்லபடியா தான் முடியும். தேங்க்யூ சார். நீங்க செய்ய போற காரியம் வெற்றிகரமா முடியறதுக்கு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட சொந்தக்காரங்க கூட எனக்காக இந்த அளவுக்கு அக்கறையா சொல்ல மாட்டாங்க. ஆனா இவ்வளவு தூரம் நீங்க எனக்காக பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரிப்பா. கண்டிப்பா நான் போற காரியம் சக்சஸா முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். சரி. அப்ப நான் வரேன் சார். சரி, தேங்க்யூ சார். வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். மிஸ்டர் சிவாவை பார்க்கணும். நீங்க வெங்கட்னு சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சார் இப்பதான் வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. அப்பாடா, நல்ல வேலை, நம்மளால லேட் இல்ல. இவன் எப்படி இங்க எதுக்கு வந்திருப்பான்? சரி, ரிசப்ஷன்ல கேட்டு பார்க்கலாம். ஹலோ. லலிதா, இப்போ வந்து ஒருத்தன் சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, அவன் எதுக்கு வந்திருக்கான்? சிவா சாரை பார்க்க வந்திருக்காரு. மாமாவை பார்க்கவா? ஓகே ஓகே. ஓ, உன் கிளைண்ட் ஏன் மாமா தானா? இருடா, உன்னை வச்சுக்கிறேன். என்னையா குள்ள கத்திரிக்கான்னு சொல்றேன்? இருடா, என்ன பண்ணலாம்? இப்ப யாரு தலையில கொட்டினது? என்கிட்டயே வா. யாரே காணோம். ஐயோ, யாரு கொட்டினதுன்னு தெரியலையே. நிஜம்தானா இல்ல நம்மளுக்கு தான் எதுவும் தோணுதா? யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. ஹலோ. மிஸ்டர் வெங்கட் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார், வர சொல்றேன். மிஸ்டர் வெங்கட்,
சார் உங்களை உள்ள வர சொன்னாரு, நீங்க போலாம். தேங்க்யூ. சார் ரூம் எங்க இருக்கு? இந்த ரைட்ல போங்க. ஆ. யாரு கொட்டிருப்பா? ஹலோ சார். ஆ சார் வர சொன்னாரு. சரி. ஏம்மா சிவா சார் இருக்காரா? நீங்க சார்? என் பேர் சாமிநாதன். ஒரு நிமிஷம். சார், சாமிநாதன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. சாமிநாதனா? அவர் எதுக்கு இப்போ வந்தாரு? அவரை ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். மீட்டிங் முடிஞ்ச உடனே நானே கால் பண்ணி சொல்றேன். ஓகே சார். சார் மீட்டிங்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீட்டிங் முடிஞ்சது சரிப்பா. போலாம். நான் இங்க உட்காந்துருக்கேன். ஐயோ ஐயோ அப்பா, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். யா. ஹலோ சார். ஐ வெங்கட் பாலகிருஷ்ணன் சாரோட அசிஸ்டன்ட். ப்ளீஸ் டேக் யூர். தேங்க்யூ சார். சொல்லுங்க. பாலகிருஷ்ணன்ட்ட பேசினேன், உங்களை பத்தி சொன்னாரு. தேங்க்யூ சார். காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்க? ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. சார், சொல்லுங்க. நீங்க டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே கோர்ட்ல நான் சப்மிட் பண்ணிடுவேன். யா, 1 செகண்ட். ஃபைன் சார். சார், அப்புறம் உங்களோட ப்ரூஃப்லாம் வேணும் சார். பாலகிருஷ்ணன் சார் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னாரு, பட் எக்ஸாக்டா எனக்கு என்னென்ன ப்ரூஃப்னு ஞாபகம் இல்லை. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. நோ ப்ராப்ளம் சார். உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் உங்க 2 பேரோட ஐடி ப்ரூஃப், மேரேஜ் இன்விடேஷன், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், மேரேஜ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவ்வளோதான் சார். இட்ஸ் ஓகே. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ காப்பி ஓகே தானே? நோ ஒரிஜினல் தான் சார் வேணும். அது பாலகிருஷ்ணன் சார் பார்த்து வெரிஃபை பண்ணுறதுக்கு தான். இட்ஸ் ஆல் ரைட். அப்புறம் எங்களோட மேரேஜ் இன்விடேஷன்லாம் இல்லை. ஏன்னா எங்கது திடீர்னு நடந்த கல்யாணம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம அதுக்கு பதிலாக டூப்ளிகேட் கூட ரெடி பண்ணிக்கலாம். நிறைய பேர் பல வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணுவாங்க சார். அவங்க கிட்ட மேரேஜ் இன்விடேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டூப்ளிகேட் ரெடி பண்ணி தர சொல்லுவோம். நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்தா கூட போதும். தட்ஸ் ஃபைன். அது நான் என்னோட பிஏட்ட சொல்லி உங்களுக்கு டிசைன் பண்ணி தர சொல்றேன். ஓகே சார். வெயிட். ஓகே. என்னோட ஐடி ப்ரூஃப் டீடைல்ஸ்லாம் பாலகிருஷ்ணன் சார் இருக்கு. இது என்னோட வைஃப் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ். ஓகே. யா, திஸ் இஸ் அவர் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். வெங்கட், எப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும்? அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து தான் வர வேண்டியிருக்கும். ஓகே, ஃபைன். அப்புறம் சார், நான் கேட்கறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ள டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன நெசசிட்டின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் வெங்கட், இது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. இல்லை சார், கோர்ட்டில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல ஏதாவது காரணம் வேணும், அதான் கேட்டேன். ரெண்டு பேருக்கு மனசு ஒத்து போல. எப்போ பாரு ஒரே சண்டையா இருக்கு. ராத்திரிலாம் நிம்மதியா தூங்க முடியல. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே டார்ச்சரா இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்க போதும்.
சார் அவங்களும் மனப்பூர்வமாக சம்மதிச்சு தானே இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டாங்க. இது உங்க முதல் கேஸ். ஆமாம் சார். அதுவும் என் மாப்பிள்ளை கிட்ட இருந்து வந்திருக்கு. என் மாப்பிள்ளைக்கு எது சாதகமா இருக்குமோ அதை நல்லபடியா பண்ணி கொடுங்க. தம்பி